क्लास 6 सूर्य किरण बुक लेसन 12 जुनून की मलिका अरुणिमा सिन्हा द क्वीन ऑफ पैशन अरुणिमा सिन्हा இவங்க வந்து she was the first disabled women mountaineer to climb the highest peak in the world, அதாவது மவுண்ட் எவரெஸ்ட். she was the one to conquer the Mount Everest. அவங்க she actually lost her leg in an accident. ஸோ அதுக்கப்புறம் she got her leg amputated, அதாவது ஆர்டிஃபிஷியல் லெக் வந்து அவங்க பொருத்திட்டாங்க. அதுக்கப்புறம் she climbed the Mount Everest. இந்த கதையில் நம்ம அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணாங்கங்கிறதையும் பார்க்கலாம். पाठ प्रस्तावना इंट्रोडक्शन टू द लेसन. पर्वतारोहण से क्या तात्पर्य है? व्हाट इज द मीनिंग ऑफ माउंटेनियरिंग? द आर्ट और द स्किल ऑफ क्लाइंबिंग अ माउंटेन. आप कौन कौन से पर्वतारोहियों के नाम जानते हैं? உங்களுக்கு என்னென்னலாம் நேம்ஸ் வந்து ஃபேமஸ் மவுண்டனியர்ஸ் பேர்லாம் தெரியும்? द वन हु क्लाइम्स अ माउंटेन. हिमालय की सबसे ऊंची चोटी पर विजय पताका फहराने वाली अरुणिमा सिन्हा अपने जुनून को एवरेस्ट से भी बड़ा मानती हैं. द रेंज ऑफ माउंटेन्स हिमालयन रेंजेस இருக்குல்ல, அதில் இருக்கிற ஹையஸ்ட் பீக்கில் தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டின அருணிமா சின்ஹா she considers her passion towards mountaineering to be bigger than the Mount Everest itself. यह उनका जुनून ही है जिसने बाया पैर ना रहते हुए भी उन्हें एवरेस्ट की ऊंचाई छूने में कामयाबी दिलाई. அவங்களுடைய இந்த பேஷன் தான் அவங்களுக்கு லெஃப்ட் லெக் இல்லைன்னா கூட அவங்கள எவரெஸ்டோடைய ஹைட்டை டச் பண்ணி அந்த உச்சியை டச் பண்ண வச்சு सक्सेस கொடுத்துச்சு. ड्यू टू हर पैशन ओनली शी वाज एबल टू अचीव दिस सक्सेस. क्यों ना उनकी बहादुरी और कामयाबी की दास्तान आप उन्हीं की जुबानी सुने. Children, why can't you listen to her brave and successful story through her words? அதாவது அவங்க சொல்ற மாதிரியே இந்த லெசன் இருக்கும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ற மாதிரியே இருக்கும். मैं आज सफलता के आसमान पर हूँ, एवरेस्ट के ऊपर हूँ. நான் இன்னைக்கு சக்சஸ் வெற்றியினுடைய வானத்தில் இருக்கேன், எவரெஸ்ட் மவுண்ட் எவரெஸ்டோடைய டாப்ல இருக்கேன். அதாவது on the day when she reached the Mount Everest அன்னைக்கு இதை சொல்றாங்க அருணிமா சின்ஹா. मैं जो चाहती थी वह मैंने पाया है. நான் என்ன விரும்பினோ அதை எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. मेरे पैरों ने भी मेरा साथ दिया. என்னோட லெக்ஸ் கூட இன்னைக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணிருச்சு, அது கூட எனக்கு ஒத்துழைச்சிச்சு. क्या हुआ जो मेरे पास मेरा बाया पैर नहीं है? என்ன ஆச்சு இப்போ என்கிட்ட லெஃப்ட் லெக் இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு? कृत्रिम पैर ने मुझे परायेपन का एहसास तक नहीं होने दिया. என்னோட ஆர்டிஃபிஷியல் லெக் வந்து எனக்கு வந்து அந்த ஏலியனேஷன், அதாவது அப்பனானா தன்னுடையது, பராயானா ஃபாரின், ஸோ அந்த வேற்று இது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே எனக்கு அது கொடுக்கவே இல்லை என்னோட ஆர்டிஃபிஷியல் லெக். एक पैर क्या मेरे पास और कुछ भी ना होता तब भी मैं यहीं पर होती. ஒரு கால் என்ன, என்கிட்ட வேற ஏதாவது எனிதிங் எல்ஸ் ஆல்சோ இஃப் இட்ஸ் நாட் தேர் தென் ஆல்சோ ஐ வுட் ஹவ் பீன் ஹியர். அதாவது அப்போ கூட நான் இங்கே தான் இந்த உச்சியை தான் நான் அடைஞ்சிருப்பேன். ऊंचाई ही मुझे पुकारती है, मेरे बुलंद इरादों पर कोई बाधा नहीं डाल सकता. இந்த உச்சி தான் என்ன, ஹைட் தான் என்னை வந்து எப்பவுமே கூப்பிட்டுக்கிட்டே அழைச்சிக்கிட்டே இருக்கு. இட்ஸ் காலிங் மீ. என்னோட ஹை இன்டென்ஷனுக்கு நடுவில் நோபடி கேன் புட் அப்டக்கல். என்னோட ஹை இன்டென்ஷன் யாருமே என்ன தடுக்க முடியாது. मैं वॉलीबॉल फुटबॉल खेलना चाहती थी, हॉकी चैंपियन बनना चाहती थी, लेकिन मेरी कटी हुई टांग ने मुझे नियम कानून से बंदे खेलों में जाने से रोक दिया. எனக்கு வந்து வாலிபால் ஃபுட்பால்லாம் விளையாட ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்டட் டு ப்ளே தீஸ் டூ கேம்ஸ் அண்ட் ஹாக்கி சாம்பியன் ஆகிறதுக்கும் நான் விரும்பினேன். ஸோ ஹாக்கி, வாலிபால் அண்ட் ஃபுட்பால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சின்ன வயசில். ஆனால் என்னுடைய இந்த கட் பண்ண என்னோட ப்ரோக்கன் லெக்ஸ் தான் எனக்கு என்னை வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸால் இந்த 3 கேம்ஸ்லலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு இருக்கிற கேம்ஸ்லலாம் என்னை வந்து என்னோட ஆம்பிடேட்டட் லெக், என்னை ப்ரோக்கன் லெக்ஸ் தான் என்னை அதுலலாம் கலந்துக்க என்னை தடுத்துச்சு. लोग कहते हैं कि कानून पैरों में बंदी बेड़ियों के समान होते हैं. मेरे पास तो एक पैर भी नहीं था,
लेकिन पर्वत पर चढ़ने से मुझे कोई नहीं रोक सकता. பீப்புள் வந்து சே தட் ரூல்ஸ், அதாவது சட்டம் தான் வந்து ஒருத்தருடைய காலுக்கான விலங்கு. விலங்குனா அந்த செயின் மாதிரி இருக்கும்ல, சங்கிலி, அதுதான். ரூல்ஸ் ஆர் லைக் செயின்ஸ் டைடு டு யுவர் லெக்ஸ். ஸோ என்னோட என்கிட்ட இப்போ வந்து கால் ஒன்று இல்லை, ஆனாலும் என்ன, நான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு யாருமே என்ன தடுக்க முடியாது. நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ நவ். मुझे याद है जब मैंने पहली बार एवरेस्ट फतह करने की अपने दिल की इच्छा जताई थी, लोगों ने कैसा मजाक उड़ाया था. ஐ ஸ்டில் ரிமெம்பர் when the first time வந்து நான் எவரெஸ்ட் கான்குவர் பண்ண போறேன் அப்படிங்கிற என்னோட ஆசையை, ஹார்ட்ஸ் டிசையர், என்னோட இஷ்டத்தை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது பீப்புள் மேட் ஃபன் ஆஃப் மீ. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஏன் தே ட்ரை டு மாக் மீ, ஏன்னா பிகாஸ் இவங்களுக்கு வந்து கால் இல்லைல்ல, ஒரு கால அருணிமா சின்ஹா, அதனால எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆஜ் வே லோக் ஹி தேக் லே கி மை கஹா பர் ஹோ. இன்னைக்கு அந்த என்னை வந்து சிரிச்சே என்ன நான் சொன்னதுக்கு எல்லாரும் சிரிச்சாங்கல்ல, அந்த மக்களே இன்னைக்கு பார்க்கட்டும் நான் எங்க இருக்கேங்கிறது. அதாவது அந்த இவங்க ஆக்சுவலா ரீச் ஆயிட்டாங்கல்ல மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ அன்னைக்கு எழுதுனது இது ஆக்சுவலா. अरे केवल पैरों से चलकर मंजिल मिल जाती तो अरबों लोग अपनी मंजिलों पर पहुंच गए होते. ஆக்சுவலா ஒன்லி வந்து லெக்ஸ் தான் வேணும் தன்னோட டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்றதுக்கு. கால் மட்டுமே போதுமா இருந்திருந்தா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வுட் ஹவ் ரீச்ட் தேர் டெஸ்டினேஷன். यह तो हौसला होता है जो आपको कहीं भी पहुंचा देता है. ஆக்சுவலா இந்த ஒருத்தருக்கு கரேஜ், தைரியம் தான் வேணும் அவங்கள வந்து எங்கேயுமே கொண்டு சேர்க்கறதுக்கு. டு மேக் someone reach the destination they need courage more than legs. जैसे मैं आज यहाँ पर हूँ श्वेत बर्फ से ढकी पहाड़ियों और स्वच्छ नीले आकाश के नीचे. लाइक टुडे நான் எங்க இருக்கேன், ஆக்சுவலா ஒயிட் ஸ்னோ கவர்டு மவுண்டன்ஸ் மேல, அதுக்கப்புறம் கிளீன் அண்ட் ப்ளூ ஸ்கைக்கு கீழே. ஸோ அந்த டே when she reached the Mount Everest, she is telling this. मेरा नाम है अरुणिमा सिन्हा. என்னோட பேரு अरुणिमा सिन्हा. मैं उत्तर प्रदेश के अंबेडकर नगर जिले के शहजादपुर क्षेत्र में रहती हूँ. I live in शहजादपुर एरिया ऑफ अंबेडकर नगर डिस्ट्रिक्ट इन उत्तर प्रदेश. हम लोग मूलतः बिहार के हैं. पिता फौज में थे और बाद में हम लोग सुल्तानपुर आ गए. வி ஆர் ஒரிஜினலி ஃப்ரம் பீகார். நாங்கள் வந்து எங்களோட ஆரிஜினலாம் பீகார். எங்கள் அப்பா வந்து ஆர்மியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் வி கேம் டு सुल्तानपुर. जब मैं 4 साल की थी तभी मेरे पिता का देहांत हो गया था. when I was 4 years old, அப்போ வந்து என்னோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. मेरा एक छोटा भाई है और बड़ी बहन लक्ष्मी. எனக்கு வந்து ஒரே ஒரு தம்பி, லிட்டில் பிரதர். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அக்கா லக்ஷ்மி, அவங்க பேர், அவங்களும் இருந்தாங்க. आप समझ सकते हैं कि बिना पिता के परिवार की क्या हालत होती है. உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும் அப்பா இல்லாத ஃபேமிலி வந்து அவங்க நிலைமை வந்து எப்படி இருக்குங்கிறது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். मेरी माँ अंबेडकर नगर आ गई और वहाँ के स्वास्थ्य विभाग में उन्हें नौकरी मिल गई. என்னுடைய அம்மா வந்து அம்பேத்கர் நகர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதாவது அம்மா கூட இவங்க அப்பா வந்து ஆர்மியில் இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் இப்போ வந்து எல்லாரும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வேலை கிடைச்ச உடனே அம்பேத்கர் நகர்ல வந்துட்டாங்க. அங்க வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. किसी तरह जीवन की गाड़ी आगे बढ़ने लगी. somehow எங்களோட வாழ்க்கை வந்து மூவ் ஆயிட்டு இருந்தது. இட் went forward. मुझे भी पढ़ाई के लिए स्कूल भेजा गया लेकिन मेरा खेलने में ज्यादा मन लगता था. என்னையும் வந்து படிக்கிறதுக்காக they sent me for studies அனுப்பினாங்க. ஆனா எனக்கு வந்து I was more interested in playing games. ஸ்போர்ட்ஸ்ல தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. मेरी माँ ने मुझे खेल के लिए कभी नहीं टोका. என்னுடைய அம்மா வந்து என்ன விளையாடுறதுல இருந்து எப்பயுமே தடுத்ததே கிடையாது. मेरी माँ और दीदी तो जैसे मेरे पीछे दीवार बनकर खड़ी रहती थी. என்னுடைய அம்மாவும் என்னோட அக்காவும் எனக்கு பின்னாடி சுவர் மாதிரி எனக்கு நின்னாங்க. அதாவது they were supporting me so much. मैंने फुटबॉल, वॉलीबॉल और हॉकी खेली. I played football, volleyball and hockey.
हॉकी खेलने के लिए स्टिक लेकर जब निकलती थी तो मोहल्ले के लड़के मेरी किल्ली उड़ाते थे. ஹாக்கி விளையாடுறதுக்காக நான் வந்து ஹாக்கி ஸ்டிக் எடுத்துட்டு நான் வந்து வெளியில வரும்போது என்னோட காலனில இருக்கிற பாய்ஸ்லாம் வந்து தே மேட் ஃபன் ஆஃப் மீ. कहते थे देखो जा रही है झांसी की रानी बनकर खेलने. அவங்க என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, சி பாரு ஜான்சி ராணி போறா பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. मैंने कभी इन बातों की परवाह नहीं की. நான் எப்பயுமே இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து இதை பத்தி கேர் பண்ணதே கிடையாது. मैंने समाज शास्त्र में एमए और एलएलबी की डिग्री हासिल की. I obtained MA सोशियोलॉजी डिग्री एंड LLB डिग्री. खेलना मेरे लिए जुनून के समान ही था. விளையாடுறது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இட்ஸ் வாஸ் லைக் ए पैशन टू मी. मैंने आसपास के जिलों में वॉलीबॉल खेला, कई पुरस्कार जीते, लेकिन मेरा जुनून बढ़ता ही गया. நான் வந்து பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லலாம் போய் வாலிபால்லாம் விளையாடினேன். அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணேன். ஆனாலுமே என்னோட பேஷன் வந்து டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. मैंने राष्ट्रीय स्तर पर भी खेलों में भाग लिया. நான் வந்து நிறைய நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ்லயும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணேன். केवल खेल से पेट नहीं भरता, इसलिए मुझे आमदनी का कोई और जरिया ढूंढना पड़ा. ஸோ ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மட்டுமே வச்சுட்டு எனக்கு வயிறு நிறையவே நிறையாது, கரெக்டா? ஸோ அதுக்காக ஒரு இன்கம்காக நான் எனி அதர் சோர்ஸ் வந்து நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஷீ ஸ்டார்டட் सर्चिंग फॉर जॉब्स. मैंने सोचा कि कहीं पर नौकरी कर लूं ताकि उसी के साथ आगे बढ़ती जाऊं. I thought that I will search for some job so that I can move forward. एक दिन नोएडा में CASF के दफ्तर में जाने के लिए घर से निकल पड़ी. ஒரு நாள் வந்து நொய்டால உள்ள CASF ஆஃபீஸ்க்காக நான் வேலைக்காக தேடி வீட்டில இருந்து கிளம்பி போனேன். நொய்டாங்கிறது a place in உத்தர் பிரதேஷ். அங்க வந்து CASFனா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ செக்யூரிட்டி ஜாப். ஸோ அந்த வேலைக்காக தேடி நான் வெளியில வந்தேன். वह दिन था अप्रैल 2011 का. அந்த डे வந்து was April 2011. मुझे नहीं मालूम था कि मेरी दुनिया बदलने जा रही थी. I didn't know that my entire world is going to change on that day. पद्मावत एक्सप्रेस ट्रेन के डिब्बे में खिड़की के पास बैठी रात के अंधेरे में जुगनू जैसी मैं किसी रोशनी की तलाश कर रही थी. பத்மாவத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு நைட்டோட அந்த இருட்டில் வந்து நான் மின்மினி பூச்சி மாதிரி இருந்தேன். ஃபயர்ஃப்ளை ஜுகுனுனா ஃபயர்ஃப்ளை மாதிரி நான் இருந்தேன். உட்காந்துட்டு நான் வெளியில் வந்து வெளிச்சத்தை தேடி நான் பார்த்துட்டு இருந்தேன். कि कुछ लड़के आए और उन्होंने मेरे गले में पड़ी चेन पर झपटा मारा. ஸோ அந்த சமயத்தில் ஃபியூ பாய்ஸ் கேம், கொஞ்சம் பசங்க வந்தாங்க. வந்து என்னோட கழுத்தில் இருக்கிற செயினை வந்து கிராப் பண்ணி பிடிச்சு இழுக்க ட்ரை பண்ணாங்க. हाथापाई में वे मुझे दरवाजे के पास तक ले गए और ऐसी लात मारी कि मैं चलती ट्रेन से बाहर गिट्टियों के बीच लौटती सी नजर आई. ஸோ அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க செயினை பிடிச்சி இழுக்கும் போது நானும் அதை போராடினேன். அதாவது ஹாத்தாப்பாயினா கை கலப்பு. அந்த கை கலப்புல என்னை வந்து டோர் உட்கார்ந்துட்டு இருந்த என்னை வந்து டோர் கிட்ட வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படியே. ஸோ இழுத்துட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு எட்டி உதைச்சாங்க. எட்டி உதைச்சதுல நான் ஓடுற ட்ரெயின்ல இருந்து வெளியில வந்து விழுந்தேன். வெளியில அதுவும் நிறைய கல்லு, குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்கும்ல, ஜல்லிக்கல். ஸோ அந்த கல்லுக்கு மேல வந்து அப்படியே ரோல் ஆகி நான் விழுந்திருந்தேன். मुझे कुछ पता नहीं कि मेरे पैर के ऊपर से ट्रेन के कितने पहिए गुजरते चले गए. எனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. என்னோட கால் மேல ட்ரெயினோட எவ்வளவு வீல்ஸ் வந்து மேலே ஏறி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. वे पहिए पद्मावत एक्सप्रेस के थे या दूसरी पटरी के ऊपर से गुजरने वाली ट्रेनों के, मुझे यह भी पता नहीं था. அந்த வீல்ஸ்லாம் என் காலில் மேலே ஏறி போச்சுல, அந்த வீல்ஸ்லாம் தே பிலாங் டு பத்மாவத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நான் வந்து ட்ரெயின் அதுவா இல்லைன்னா வேற பக்கத்து ட்ராக்ல மேலே ஓடிட்டு இருந்த வேற ட்ரெயினோட வீல்ஸா, எனக்கு அது கூட தெரியவே இல்லை. उस समय रात के 1:30 बजे थे और ट्रेन बरेली के पास थी. இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து டைம் வந்து நைட் 1:30 அவ்வளோ இருட்டில் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு.
ட்ரெயின் வந்து பரேலி சிட்டி இன் உத்தரப்பிரதேஷ் அது பக்கத்துல இருந்தது, ஓடிட்டு இருந்தது. कुछ सोचने समझने से पहले दर्द ने मुझे बेसुध कर दिया था. கொஞ்சம் யோசிக்கிறது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ரொம்ப வலி ஏற்பட்டதுனால நான் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன், அதாவது நான் மயக்கமாயிட்டேன். बीच बीच में मेरी तंद्रा टूटती तो देखती कि मैं ट्रेन की पटरियों के किनारे पड़ी हूँ. நடுவில் என்னோட மயக்கம் வந்து தெளியும் போது நான் பார்க்கும் போதெல்லாம் நான் வந்து இன்னமும் ட்ரெயினோட ட்ராக்ஸ்க்கு பக்கத்துலேயே தான் படுத்து கிடந்தேன். पाँव फटने पर जब लोग रेल की पटरियों की तरफ आए तो मुझे वहां पड़ा पाया. பொழுது விடிஞ்ச போது, அதாவது சன்ரைஸ் சூரிய உதயம் ஆயிட்ட போது நிறைய மக்கள்லாம் ட்ரெயின் ட்ராக்ஸ் பக்கத்துல வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து வரும்போது நான் அங்க ட்ராக் பக்கத்துல விழுந்து கிடந்ததை பார்த்தாங்க. उन्होंने मेरा नाम पता पूछा. அவங்க எல்லாம் என்னோட நேம் அண்ட் அட்ரஸ் வந்து கேட்டாங்க. शायद आधी बेहोशी में मैंने घर का टेलीफोन नंबर बता दिया था. perhaps half unconscious stateல பாதி மயக்க நிலையில நான் வந்து என்னோட வீட்டோட டெலிஃபோன் நம்பரும் நான் சொல்லிட்டேன். जीजाजी ने उनसे कहा कि इतनी मदद और कर दे कि जब तक वे आए समय नष्ट न करके मुझे किसी अस्पताल तक पहुंचा दे. என்னோட ஜீஜாஜினா பிரதர் இன் லா, அக்காவோட ஹஸ்பண்ட். அவங்க தான் அந்த டெலிஃபோன் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஹெல்ப் பண்ணாங்கல்ல, இந்த பீப்புள் கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னா, ப்ளீஸ் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுங்க, இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுங்க. நான் வர்ற வரைக்கும் எப்படியாவது டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படியாவது ஏதாவது பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் என்னை சேர்த்துற சொல்லி பிரதர் இன் லா வந்து சொல்லியிருக்காங்க ஃபோனில். सुबह 7 बजे के करीब मुझे अस्पताल पहुंचाया गया. மார்னிங் ஆல்மோஸ்ட் 7 o'clock வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது நைட்டு 1:30க்கு. மார்னிங் விடிஞ்ச பிறகுதான் எல்லா மக்கள்லாம் இவங்க ட்ரெயின் ட்ராக் பக்கத்துல விழுந்து கிடந்தது பார்த்து இவங்களை அட்மிட் பண்றதுக்கு 7 o'clock ஆயிடுச்சு காலையில. மேரி பாயி டாங்க காட்டு दी गई. என்னோட லெஃப்ட் லெக் வந்து கட் பண்ணிட்டாங்க. मीडिया द्वारा शोर मचाने पर मुझे लखनऊ के ट्रामा सेंटर में भर्ती करवाया गया. மீடியா அதாவது நியூஸ் பேப்பர் டிவில எல்லாம் வந்து நியூஸ்லாம் ரொம்ப பரவிட்டதுனால என்ன லக்னோல இருக்கிற ட்ராமா சென்டர்ல என்ன அட்மிட் பண்ணிட்டாங்க. वहां से फिर मुझे एम्स अखिल भारतीय चिकित्सा विज्ञान संस्थान ले जाया गया. அங்கிருந்து என்ன வந்து அகைன் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. லக்னோல இருந்து இப்போ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, டெல்லியில இருக்கு, அங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆல் இந்தியா इंस्टीट्यूट ऑफ मेडिकल साइंस. डॉक्टरों ने मुझे बचा लिया. डॉक्टर्स வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. एक पैर कट जाने के कारण मैं बहुत मायूस हो गई. ஒரு கால் வந்து எனக்கு கட் பண்ணிட்டதுனால எனக்கு I got so disappointed. तब माँ और दीदी ने मुझे हिम्मत न हारने की सलाह दी. அப்போ வந்து என்னோட அக்காவும் என்னோட அம்மாவும் எனக்கு வந்து they advised me not to lose any courage. ஸோ தைரியத்தை இழக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாங்க. बहन की प्रेरणा ने मेरे मन में यह बात ला दी कि कुछ ऐसा करो जिसे दुनिया देखे. என்னோட அக்கா வந்து நல்ல இன்ஸ்பயர் பண்ணதுனால என் மனசுல வந்து ஒரு விஷயம் வந்தது. என்னன்னா, ஐ ஷுட் டூ சம்திங் ஸோ தட் த வேர்ல்டு டர்ன் டு see me. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மனசுல வந்து எனக்கு தோணுச்சு. क्यों ना एवरेस्ट पर चढ़ जाऊं? Why not climb the Mount Everest? बिना पैर के एवरेस्ट पर चढ़ना ही मुझे सबसे बेहतर लगा. கால் இல்லாம வித்தவுட் லெக் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறுறது தான் ஐ தாட் இட் வாஸ் த பெஸ்ட் திங் டு டூ. असली चुनौती यही है. रियल चैलेंज इज दिस ओनली. आसान काम तो हर कोई कर लेता है. ஈஸி சுலபமான வேலையை வந்து யாருனாலும் एवरीवन कैन डू. मेरी मुश्किल को आसान किया अमेरिका निवासी डॉक्टर राकेश श्रीवास्तव और उनके भाई शैलेश श्रीवास्तव ने, जो इनोवेटिव नाम से एक संस्था चलाते हैं. என்னோட அந்த கஷ்டமான வேலையை சுலபமாக்குனாங்க அமெரிக்கன் ரெசிடென்ட்ஸ், 2 டாக்டர்ஸ், டாக்டர் ராகேஷ் ஸ்ரீவஸ்தவும் அவருடைய பிரதர் ஷைலேஷ் ஸ்ரீவஸ்தவும். இவங்க 2 பேரும் தே ஆர் ஆக்சுவலி ரன்னிங் அன் ஆர்கனைசேஷன். சன்ஸ்தானா ஆர்கனைசேஷன்.
an organization named Innovative அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்காங்க. उन्होंने मेरे लिए एक कृत्रिम पैर बनवाया जिसको पहनकर मैं आज भी चलती हूँ. அவங்க ரெண்டு பேரும் எனக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக் வந்து செஞ்சாங்க. they made an artificial leg. அதை வேர் பண்ணி தான், அதை அணிஞ்சு தான் நான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கேன். अगस्त 2011 के अंतिम सप्ताह में जब मुझे एम्स से छुट्टी मिली तो मैं अपने साथ हुए हादसे को भूलकर एक बेहद कठिन और असंभव से प्रतीत होने वाले लक्ष्य को साथ लेकर अस्पताल से बाहर निकली. ஆகஸ்ட் 2011 லாஸ்ட் வீக்ல என்னை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அப்போ வெளியில வரும்போது எனக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்டை நான் வந்து மறந்து என் கூட வந்து நான் வெளியில வரும்போது ஒரு இம்பாசிபிள் அப்புறம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஒரு லட்சியத்தை நான் வெளியில வந்து எடுத்துட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வரும்போது. यह लक्ष्य था विश्व की सबसे ऊंची चोटी एवरेस्ट को फतह करना. அந்த லட்சியம் தான் என்னன்னா வேர்ல்டுடைய இருக்கலே ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் எவரெஸ்ட்டை கான்குயர் பண்றது அப்படிங்கிற லட்சியம் தான். कोई भी दिव्यांग अब तक ऐसा नहीं कर पाया था. எந்த ஒரு டிசேபிள்டு பர்சனும் இது வரைக்கும் இது மாதிரி பண்ணவே முடியல. कटा हुआ बाया पैर दाएं पैर की हड्डियों में पड़ी लोहे की चड्ड और शरीर पर जख्मों के निशान के साथ एम्स से बाहर आते ही मैं सीधे अपने घर न जाकर एवरेस्ट पर चढ़ने वाली पहली भारतीय महिला पर्वतारोही बचेंद्री पाल से मिलने जमशेदपुर जा पहुंची. ஸோ வந்து கட்டான லெஃப்ட் லெக்கு, ரைட்டு கால்லையும் சும்மா இல்லை, எப்படி இருக்க ரைட் காலும் ஃபுல்லாக அடிபட்டு எல்லா போன்ஸ்லலாம் வந்து ப்ரோக் ஆனதுனால நிறைய அயன் ராடெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ரைட் லெக்கு, அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக நிறைய வந்து ஸ்கார் மார்க்ஸ், நிறைய தழும்புகள். ஸோ அது தழும்புகளோட வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வெளியில வந்த பிறகு ஸ்ட்ரெயிட்டா என் வீட்டுக்கு கூட நான் போவே இல்லை. போகாம எவரெஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட்ல மேலே ஏறின ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் மவுண்டனியர் பச்சேந்திரி பால் அவங்கள பார்க்கறதுக்காக நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஜம்ஷெத்பூருக்கு நான் போனேன். पाल ने पहले तो मेरी हालत देखते हुए आराम करने की सलाह दी, लेकिन मेरे बुलंद हौसलों के आगे वे भी हार मान गई. பச்சேந்திரி பால் முதல்ல என்னோட நிலைமைய பார்த்துட்டு என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா என்னோட ஹை ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு இருந்த ஆர்வத்துக்கு முன்னாடி அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. पाल की निगरानी में मैंने नेपाल से लेकर लेह लद्दाख में पर्वतारोहण के गुरु सीखे. பச்சேந்திரி பாலோடைய சூப்பர்விஷன் கீழே நான் வந்து நேபாளில இருந்து லே அப்புறம் லடாக் வரைக்கும் இருக்கிற மவுண்டன்ஸ்லாம் மவுண்டனியரிங் ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். उत्तराखंड में नेहरू इंस्टीट्यूट ऑफ माउंटेनियरिंग और जमशेदपुर में टाटा स्टील एडवेंचर फाउंडेशन से प्रशिक्षण लेने के बाद अप्रैल 2013 को मैंने एवरेस्ट की चढ़ाई शुरू की. उत्तराखंड ஸ்டேட்ல இருக்கிற நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்லயும் ஜாம்ஷெத்பூர்ல இருக்கிற டாடா ஸ்டீல் அட்வென்ச்சர் ஃபவுண்டேஷன்லயும் ட்ரைனிங் மவுண்டனியரிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட பிறகு ஏப்ரல் 2013 வந்து நான் மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறுறதுக்கு ஆரம்பிச்சேன். 52 दिनों की बेहद दुश्वार चढ़ाई के बाद आखिरकार 21 मई 2013 को मैं एवरेस्ट की चोटी फतह करने वाली पहली दिव्यांग महिला पर्वतारोही बन गई. 52 டேஸ் வந்து கஷ்டப்பட்டு ஏறின பிறகு ஃபைனலி 21 மே 2013ல I became the first disabled women mountaineer to conquer the Mount Everest. जीवन में किसी भी प्रकार के अभाव के चलते निराशापूर्ण जीवन जी रहे युवाओं में प्रेरणा और उत्साह जगाने के लिए मैंने अब दुनिया के 7 महाद्वीपों की सबसे ऊंची चोटियों को लागने का लक्ष्य तय किया है. லைஃப்ல எனி டைப் ஆஃப் ஷார்ட் கம்மிங், அதாவது ஏதாவது குறைகளோட இருந்து டிப்ரெசிங் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற யூத் இளைஞர்களுக்கு இன்ஸ்பயர் பண்றதுக்காகவும் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காகவும் நான் வேர்ல்டுல இருக்கிற 7 கான்டினென்ட்ஸ் இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் இருக்கிற ஹையஸ்ட் பீக்கில் ஏறுறதுக்காக கோல் செட் பண்ணியிருக்கேன்.
उनमें से 5 मैं तय कर चुकी हूँ. அதுல நான் I have decided 5 among that. इसी बीच समय निकालकर मैं उन्नाव के बेहतर गांव में शहीद चंद्रशेखर आजाद दिव्यांग खेल अकादमी और प्रोस्थेटिक लिम्ब रिसर्च सेंटर के रूप में अपने सपने को आकार देने में जुटी हूँ. மீன்வைல் நேரம் ஒதுக்கி நான் வந்து உன்னாவ் சிட்டி இன் உத்தரப்பிரதேஷ் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேத்தான்ற ஒரு வில்லேஜ் அங்க வந்து தியாகி சந்திரசேகர் ஆசாத் டிசேபிள்டு ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டும் அதுக்கப்புறம் ப்ராஸ்தட்டிக் லிம்ப் ரிசர்ச் சென்டர் அந்த ரெண்டுத்துக்கும் நான் உருவம் கொடுக்கறதுக்காக அந்த ரெண்டு ட்ரீமுக்கும் என்னோட அந்த ட்ரீம்ஸ்க்கு உருவம் கொடுக்கறதுக்காக நான் என்கேஜ் பண்ணிக்கிட்டேன். मेरी इच्छा अपने जैसे विकलांग लोगों की मदद करने की है. என்னுடைய ஆசையெல்லாம் என்ன மாதிரி இருக்கிற டிசேபிள்டு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றது தான். इस अकेडमी से जब मेरे जैसे ऊंची चाहत रखने वाले लोग निकलेंगे तब मुझे लगेगा कि मैं कुछ ही सही परंतु उनको कोई प्रेरणा तो दे पाई. So in the academy lende if someone like me someone who has high aspiration goal like me comes out from this academy அப்ப வந்து நான் ஃபீல் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் செய்யறது கரெக்ட் தான், ஐ am doing something correct and I am inspiring someone else அப்படிங்கிறது எனக்கு I could feel. मेरे जीवन का मूल मंत्र है. என்னோட லைஃபோட பேசிக் மூல மந்திரம் என்னன்னா कठिनाइयों को ही अपनी ताकत बना लेने से सफलता कदम चूमती है. நம்மளோட கஷ்டத்தையே நம்மளோட ஸ்ட்ரெngthா மாத்தினா அது சக்சஸ் வந்து நம்மளோட காலை வந்து அடையும். सारांश summary of the lesson. लगन, मेहनत, जोश व आत्मविश्वास के बल पर बड़े से बड़े लक्ष्य को हासिल किया जा सकता है. டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், எந்தூசியாசம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மூலியமா நம்ம எவ்வளோ பெரிய கோலையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். उसी बात को साबित कर दिखाया उत्तर प्रदेश की रहने वाली अरुणिमा सिन्हा ने. இந்த விஷயத்தை தான் ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க உத்தரப்பிரதேஷ்ல வாழ்ந்துட்டு இருக்கிற அருணிமா சின்ஹா. अरुणिमा एक ट्रेन दुर्घटना में अपना पैर गवा चुकी है. अरुणिमा सिन्हा வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய காலை இழந்துட்டாங்க. इस विकलांगता के बावजूद उन्होंने विश्व के सर्वोत्तम शिखर एवरेस्ट की चढ़ाई करने में सफलता हासिल की. Despite of this disability இவங்க வந்து வேர்ல்டுல இருக்கிற ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் எவரெஸ்ட ஏறி வெற்றி பெற்றிருக்காங்க. प्रस्तुत पाठ में उनकी कहानी उन्हीं की जुबानी दी गई है. இந்த given lesson இவங்களோட ஸ்டோரியை தான் அவங்க மூலியமாவே சொல்லப்பட்டிருக்கு. Thank you.